இங்கே ஒரு சித்தரின் கதையை தான் சொல்ல போகிறேன். சிவனுக்கு வழிபடுறது அவருக்கு ஒரு வேலை. நல்ல சக்தி வாய்ந்த சித்தர். சிவனுக்கு ஆரத்தி, பூஜை, புனஸ்காரம் இதில் ரொம்ப நம்பிக்கை, பக்தி உள்ள சித்தர். ஆனால் என்னென்னா அவருக்கு ரொம்ப கோவம் வரும். சாபத்தில் ரொம்ப கை சேர்ந்தவர் இந்த சித்தர். அவருக்கு பூஜை செய்யும் போதும் ஆரத்தி சிவனுக்கு காட்டும் போதும் அவருக்கு எப்படி சொல்கிறது, ஏதாவது ஒரு எறும்பு ஏதாவது ஒரு துன்புறுத்தல், கொஞ்சம் அச்சுறுத்தல் இருந்தால் கூட சரி, அவருக்கு சாபம் விட்டு விடுவார். சாபம் விடுவதில் கில்லாடி இந்த சித்தர். ஒரு நாள் ஒரு எறும்பு ஒரு மலர் மீது அமர்ந்தது. சிவனுக்கு பூஜை வச்சதில் அப்படியே நகர்ந்து வந்தது. தெரியாமல் இந்த சித்தரின் கன்னத்தில் ஏறியது. சித்தர் தட்டி விடுகிறார். கையில் விழுந்து விட்டது, கடித்து விட்டது. கோபம் வந்து விட்டது. பூஜை பண்ணும்போது என்னை தொல்லைப்படுத்துகிறார், இங்கு கல்லாக மாறிவிடு என்று சாபமிட்டு விட்டார் அந்த எறும்புக்கு. ஒரு பாம்பு ஒன்று குகைக்குள் வந்தது. வந்து அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருந்தது. நேராக சித்தரின் காலின் வழியாக ஊறிக்கொண்டிருந்தது. அவர் பூஜை செய்து கொண்டிருக்கிறார். கோபம் வந்து விட்டது. இங்கே நீ பூவின் மாலையாக மாறிவிடு என்று அங்கே சாபமிட்டு விட்டார். சிவனுக்கு கழுத்துக்கு நீதான் மாலை என்று அந்த பாம்பையும். அப்படி இருக்கும்போது மூன்று பெண்களுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காட்டுக்கு போய் மூலிகை, பழம், அங்கே விளையக்கூடிய காய்கறிகள் எடுத்துகிட்டு வந்து இல்லாத பட்டவங்களுக்கு கொடுக்கறது, நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மூலிகை கொடுப்பது என்று 3 பெண்களும் இதை ஒரு வாடிக்கையாக வேலையாக வைத்து கொண்டிருந்தார்கள். இதில் 3வரும் வழக்கம் போல் போயிட்டு வரும்போது ஒரு நாள் மழை, தெரியாமல் பாறை கல்கள் விழுந்தன, எல்லாம் உடைத்து கொண்டு விழுந்தன. அதில் பாறை வழுக்கி தெரியாமல் சித்தரின் குகைக்குள்ளே விழுந்து விட்டார்கள். ஒரு பெண் கரெக்டாக சித்தரின் தலை மேலே, ஒரு பெண் சித்தரின் தோள் மேலே, ஒரு பெண் சித்தரின் மடி மேலே என்று 3 பேர்கள் விழுந்து விட்டார்கள். அப்பொழுது என்னாகிவிட்டது என்று பார்த்தீர்களானால், சித்தருக்கு மிகவும் கோபம் வந்து விட்டது. கோபம் வந்தவர் என்ன சாபமிட்டு விட்டார் என்றால், நீங்கள் பெண்ணாக போய்விட்டீர்கள், இங்கே காட்டு விலங்குகளும் வேட்டையாடும் விலங்குகளும் அதிகமாக இருக்கிறதுனால் விஷப்பூச்சிகளும் விஷ ஜந்துகளும் அதிகம். உங்களுக்கு நான் என்ன சாபமிடுவது? அதுவும் நான் பூஜை செய்யும்போது பெண் வாடையே இல்லாத என் மீது தோளில் ஒரு பெண், தலையில் ஒரு பெண், என் மடியில் ஒரு பெண், எனக்கென்ன வந்த சோதனை இது என்று கோபப்பட்டு விட்டார். அங்கே 3வரையும் மலராக மாற்றிவிட்டார். அங்கே 3வரும் அங்கே இருக்கின்றன. கிராமத்தில் அனைவரும் 3வரையும் காணோம் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நோயாளிகளும் வழக்கம் போல இவர்கள் சென்று வீட்டிற்கு திரும்பவில்லையே என்று கணவன்மார்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 3வரையும் அங்கே வெளியே பூக்களாக இருந்து விடுகள் என்று அவர் சாபமிட்டு விட்டார்கள் அல்லவா. இந்த பெண்கள் மீது விஷப்பூச்சிகளும் தேனீக்களும் பாம்புகளும் போய் ஊறிக்கொண்டே இருக்கின்றன. ஊறின விலங்குகள் எல்லாம் இவர்கள் மீது அங்கும் இங்குமாக ஓட்டம் கொண்டிருக்கின்றன. 3வரும் அலர்கின்றன. அங்கே 2ல் ஒருவர் 2 பேருமே பயந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சித்தருக்காக நாம் ஏதாவது கத்திவிட்டாலோ இல்லை பேசிவிட்டாலோ மறுபடியும் வேறு ஏதாவது சாபம் கொடுத்து பிரச்சனை பண்ணிடுவாரோ என்று. ஆனால் ஒரு பெண் மட்டும் கலங்கவே இல்லை. அவள் கத்திக்கொண்டும் அழுது கொண்டும் இருக்கிறாள். என் கணவனை விட்டு நான் ஒரு நேரம் கூட இருந்ததில்லை, ஒரு வேளை கூட சாப்பிட்டதில்லை. என் கணவனுக்கு எல்லாமே நான் தான். என் கணவனை விட்டு நான் எப்படி இருக்க முடியும்? என் கணவன் எனக்கு வேண்டும். ஒரு பொழுது ஆகிவிட்டது, இரவும் போய்விட்டது. என் கணவனை பார்க்காமல் எப்படி இருக்க முடியும்? என்னை காணாமல் அவர் தவித்து கொண்டிருப்பாள். ஒருங்கிருக்க மாட்டாள், உன்னிருக்க மாட்டாள், சாப்பிட்டு இருக்க மாட்டாள் என்று என் கணவன் என்னை நினைத்து ஏங்கிக் கொண்டிருப்பார், அழுது கொண்டிருப்பார். என் கணவர் சாப்பிட்டாரோ இல்லையோ, எங்கெங்கே போய் என்னை தேடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி ஒரே கூச்சலும் கூப்பாலுமாக போட்டு கத்தி கொண்டிருக்கிறாள். கோபம் வந்துவிட்டது. என் தியானத்தையும் என்னுடைய பெண் வாடையை இல்லாத என் மீது விழுந்து என் உடலை கலங்கப்பற்றியதும் இல்லாமல் இரவில் என்னை தூங்கவும் விடாமல் இப்படி இம்சைப்படுத்தி கொண்டு கத்தி கொண்டிருக்கிறாயே என்று கோபம் வந்துவிட்டது. அந்த இருவருக்கு
ரொம்ப கோபம் வந்துவிட்டது சித்தருக்கு. என்ன செய்வது என்று தெரியவில்லை. சிறிது நேரம் யோசித்து கொண்டே இருக்கிறார். இவள் கலங்கி கலங்கி பேசுவதும் இவருக்கு மனதில் ஒரு தோற்றமே வந்துவிட்டது. என்னடா இது, திருமணம் செய்தால் இப்படியும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது போலயே, நாம் தான் தவறு செய்து விட்டோமோ என்று இவருக்கு ஒரு நேரம் தோன்றியே விட்டது. நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை துணை இருந்திருந்தால் எப்படி இருக்கும் என்று இவருக்கு மனதில் தோன்றிய தோற்றமே வந்துவிட்டது. அப்போது இவர் என்ன செய்தார் என்றால், மறுநாள் காலையில் ஆகிவிட்டது. மூவர் கணவரையும் சித்தரின் தொண்டர்களை விட்டு அங்கே அனுப்புகிறார். கிராமத்திற்கு சென்று இவர்கள் கணவர் யார் என்று பார்த்து மூவரையும் அழைத்து வாருங்கள் என்கிறார். மூவரும் வந்தனர். இவர்கள் மூவரையும் தொண்டர்களை விட்டு அழைத்து வரத்துக்கு முன்னாடி அந்த பெண்ணிடம் செல்கிறார். இவர்கள் இருவரும் அமைதியாக இருந்தனர். இரவு முதல் காலையில் வரை நீ கத்திக்கொண்டே இருந்தாய். கணவன் மனைவியை பற்றி நீ ஏதோ அதாவது என்ன சொல்கிறது, பாடம் நடத்தி கொண்டே இருந்தாய். எனக்கு மிகவும் என் மனதிலே என்ன பட்டுவிட்டது என்றால், ஏன் திருமணம் செய்யவில்லை என்று தோன்றிவிட்டது. ஒரு நிமிடம் நான் சிவனை மறந்துவிட்டேன். இல்லற வாழ்க்கையை சென்று கனவுகளை காணவிட்டேன். நீ இப்போது உன் கணவர் வந்தால் நீ இங்கே இருப்பது தெரியுமா என்றார். இவர் ஒன்றே ஒன்றுதான் சிரித்து கொண்டே சொன்னார், என் கணவர் வந்து என்னை எப்படி கண்டுபிடிப்பார் என்று மட்டும் பாருங்கள். நீங்கள் இந்த மலர்களை மட்டும் கை காமித்து விடுங்கள் என்றார். அங்கே மூவர் கணவரும் வந்தனர். 2 கணவரிடம் இவர் கேட்டார், எதில் இந்த மலர்களில் எதில் உங்கள் மனைவி என்று சொல்லுங்கள் என்று. ஒருவர் சொன்னார், என்னால் கண்டுபிடிக்க முடியாது. அவள் என்னிடம், நானும் அவளும் வீட்டில் ஒன்றாக இருந்தாலும் எதிரும் புதிருமாகவும் தான் இருப்போம். நான் ஒன்று நினச்சா அவள் ஒன்று நினைப்பா. இதில் எது என் மனைவின்னு நான் எப்படி சொல்கிறது, எல்லா பூக்களும் ஒரே மாதிரி தானே இருக்குன்னு சிரித்து கொண்டே சொன்னார். இன்னொருவர் சொன்னார், எங்கள் 2 பேருக்கும் ஏட்டி போட்டி தான். நான் ஒன்று நினச்சா அவள் ஒன்று நினைப்பா, அவள் ஒன்று சொல்ல நான் ஒன்று சொல்லுவேன். பேசி பேசி பிரச்சனை பெருசாக வரும். இருவில் பட்னியாக தான் படுப்போம். நேற்று தான் இருக்கிறத சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கினேன் 2வது சொன்னான். 3வது இருக்கும் நபரிடம் கேட்டபொழுது கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. நீங்கள் இதில் யார் என் மனைவி என்று கேட்டீர்கள் அல்லவா, அதோ அந்த 4வது இடத்திலிருந்து தாண்டி 5வது இடத்தில் ஒரு சிறிய மொட்டுக்கு நடுவில் இருக்கிறாரே, அவள்தான் என் மனைவி என்றார். சித்தருக்கு அப்படியே ஒன்றும் புரியவில்லை. நடுநடுங்கி போயிட்டார். என்ன சொல்கிறாய் என்று கேட்டார். அங்கே அழுது அழுது வாடிக்கொண்டு தலையை கீழே தொங்க போட்டு கொண்டு இருக்கிறாரே, அவள்தான் என் மனைவி என்றார். அவளை என்னிடம் தந்துவிடுங்கள் என்கிறார். ஒன்றுமே புரியவில்லை. இவர் சித்தருக்கு அப்படியே வளைச்சி போயிட்டார். ஒன்றும் புரியலை. அப்படியே என்ன சொல்லுது, ஒரு கல் மாதிரி நின்றுட்டார். அங்கே அசைவு எதுவுமே இல்லை. எப்படி சொல்கிறாய் என்றால், என் மனைவி எனக்கு தெரியும் அப்படின்ன உடனே சித்தர் சொல்கிறார், ஒரு நிமிடம் இரு என்று அவருக்கு இருக்கும் சக்தியை பயன்படுத்துகிறார். அந்த பெண் உருவம் எடுக்கிறாள். அவளது மனைவி. என்னங்க சாப்பிட்டீங்களா, என்னை விட்டு எப்படிங்க இருந்தீங்க, என்னங்க பண்ணீங்க, என்னை ராத்திரி முழுவதும் தேடினீங்களாங்க, எப்படிங்க வேலை போச்சு, என்னங்க சாப்பிட்டீங்கன்னு என்று அங்கே ஓடி போகிறாள். ஒரு செடியிலிருந்து பழத்தை எடுத்து கணவனுக்கு ஊட்டுகிறாள். கணவன் அங்கே சித்தர் கேட்கிறாள், உங்கள் 2 பேருக்குள் இவ்வளோ அந்யோன்யமா என்று. அப்போது சிரித்து கொண்டே அவர் சொல்கிறார், என் மனைவி கல்லோட கண்ணு மண்ணோட மண் தூணோட தூணாக இருந்தாலும் எனக்கு தெரிந்துவிடும் என் மனைவி எங்கே இருக்கிறாள் என்று அப்படின்றான். ஒரு 4 பேர் நடுவில் நின்னாலும் என் மனைவி என்னால் அடையாளம் கண்டுபிடித்து விடுவிடும். பின்னால் திரும்பி நின்றாலும் எனக்கு அடையாளம் தெரிந்துவிடும். ஏனால் எனக்கு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக வழிநடத்தி சென்றவள், எனக்கு நன்மை தீமையை போதித்து வழிநடத்துபவள். திருமணத்துக்கு முன்னாடி தகுதியற்றவனாய் இருந்தேன். திருமணமான பிறகு மனிதனாய் மலர்ந்தேன், மனிதனாய் உணர்ந்தேன். 4 பேர் மதிக்கும் தக்கும் நிலைமைக்கு என்னை உருவாக்கியவள், ஆளாக்கியவள் என் மனைவி. என் மனைவி எனக்கு தாய்க்கு சமம், தந்தைக்கு சமம், சிறந்த ஆசான் என்கிறான். தந்தையாக நின்று நல்லது தீமைகளை சொல்லி வழி நடத்தியவள், வாழ்க்கையை என்றால் என்னவென்று எனக்கு கற்றுக் கொடுத்தவள் என்கிறாள். அவன் மலைச்சு போய் பார்க்கிறார் சித்தர். உடனே அவன் சொல்கிறான், தாய்க்கு எப்படி ஒரு மகனுக்கு நல்லது கெட்டது சொல்லித் தருவாளோ, தாய் தந்தை இருவரையும் இழந்து வாடி தவித்திருந்த எனக்கு ஒரு வாழ்க்கை துணையாக வந்து
நன்மை தீமை அனைத்தையும் சென்று நான் இன்று ஒரு நல்ல கணவனாக, நல்ல மனிதனாக, நல்ல மனிதநேயத்துடன் இருக்கிறேன் அல்லவா, அதற்கு காரணமே என் மனைவி என்கிறான். சித்தருக்கு அங்கே ஒரு போதனையை நடத்தி முடித்துவிட்டனர். வாழ்க்கை என்றால் என்ன, கணவன் மனைவி என்றால் என்ன என்று. அப்பொழுது கேட்கிறான், உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் என்று. அப்பொழுது அவன் சொல்கிறான், இங்கே இருவர் நிற்கிறார்கள் அல்லவா, அவர்கள் மனைவியையும் திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று. எங்களுக்கு அதுவே போதும் என்கிறான். அப்பொழுது சித்தருக்கு இவன் பாடம் நடத்துகிறான். நீங்கள் சிவனை வணங்குகிறீர்கள், சிவனுக்கும் கோபம் வரும். ஆனால் அவர் வரத்தில் கொடுப்பதும் உயிரை எடுப்பதும் திரும்பி உயிரை கொடுப்பதும் வள்ளல் அல்லவா சிவன். அதை நீங்கள் மறந்து விட்டீர்களே. நீங்கள் என்ன தொண்டர்? இவர்கள் தெரியாமல் தானே வந்து விழுந்தார்கள். இவர்கள் ஏதோ உங்களிடம் நாடி பாடி கவர்ச்சியால் ஈர்த்து உங்களின் காமத்தில் வழி நடத்தியிருந்தால் நீங்கள் கோபப்படுத்தியிருப்பதும் சாபமிடுவதும் நானே ஒப்புக்கொள்வேன் நல்லது என்று. அறியாமல் செய்த தவறுக்கு இவ்வளோ பெரிய சாபமா என்கிறார். அங்கே எறும்பாக இருந்தவற்றையும் மன்னித்து கல்லாக இருந்த எறும்பையும் திரும்பி எறும்பாக மாற்றி மன்னிப்பு கேட்கிறார். அந்த மாசமுள்ள பாம்பை பழத்துக்காகவும் மலர்களின் வாசத்துக்காகவும் அந்த பாம்பை அங்கே சாபமிட்டார் அல்லவா, அந்த பாம்பையும் மாற்றி மலர்களிலிருந்து தன் இருப்பிடத்திற்கு அனுப்பிவிட்டு விடுகிறார். அவர் சொல்கிறார், சிவன் ரொம்ப பொறுமையானவர். சிவனை போல் யாராலும் பொறுமை காக்க முடியாது. தன் பிள்ளையை கோபத்தில் தலையை துண்டித்து விட்டிருந்தாலும் திரும்பி உயிர் தேடச் செய்தார். பிள்ளைக்கு தலையை பொருத்த செய்தார். நான் என்ன தவறு செய்து விட்டேன் அல்லவா, ஒரு எறும்பும் கூட பார்க்காமல் கல்லாக மாற்றினேன். ஒரு பாம்பு மாசமாக இருக்கிறது என்று பார்க்காமல் மாலையாக மாற்றிவிட்டேன். சிவன் கழுத்தில் அணிவது அது எப்படி துடித்திருக்கும். தன் குடும்பத்தை இழந்து உங்களின் மனைவிமார்களையும் மலராக மாற்றிவிட்டேன். நான் தவறு செய்துவிட்டேன். நான் இனி இந்த சித்தரின் வேஷத்திற்கு பொருந்தக்கூடியவனாக திகழாதவன். இனிமேல் எனக்கு எந்த அருகதையும் இல்லை. நான் இப்பொழுதே என்னுடைய சித்தர் பதவியை துறக்கிறேன் என்று அங்கே சித்தர் உணர்ந்து கொண்டார். நான் வெறும் சாதாரண மனிதனாக இப்போது மாறிவிட்டேன். எனக்கு நேற்று உன் மனைவி புலம்புவதும் உன்னை பற்றி சொல்வதும் கணவன் மனைவி அன்பை பற்றி எனக்கு பாடம் நடத்தி கொண்டே இருந்தால், கூச்சலிட்டு கொண்டே இருந்தால், நான் ஒரு நிமிடம் இல்லற வாழ்க்கைக்கு சென்று விட்டேன். இப்படி ஒரு வாழ்க்கை துணை இருந்தால் நம்மளுக்கும் எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பார்த்து விட்டேன். நான் இனி இந்த சித்தரின் வேடத்திற்கு பொருத்தமில்லாதவனாகிவிட்டேன். நானும் இனி மனிதனோட மனிதனாக வாழ கற்றுக்கொள்ள பழகப் போகிறேன். எனக்கும் ஒரு பெண் துணை வேண்டும் என்றான். இதுலேருந்து ஒன்று தாங்க தெரியுது. ஒரு பெண் நினச்சா கல்லையும் கரைத்து விடலாம். இங்கே ஒரு பெண் நினச்சா ஒரு ஆண்மகனை நல்லவனாகவும் மாற்றலாம், கெட்டவர்களாகவும் மாற்றலாம். நம் கையில் தான் இருக்கிறது. செய்தது சிறு தவறலாக இருந்தால் அதை மன்னித்து ஏற்க முடியும் என்றால், அதை மாற்ற முடியக்கூடிய தவறுகளாக இருந்தால் ஏன் ஏற்கக்கூடாது? எதற்கு குத்தி காட்ட வேண்டும்? எதுக்கு உதாசீனப்படுத்த வேண்டும்? எதுக்கு ஒரு ஆண் செய்த தவறையே சொல்லி சொல்லி காட்ட வேண்டும்? ஒரு ஆணுக்கு எவ்வளவு எரிச்சல் மூட்டும் அல்லவா, வெறுத்து விடுவார் அல்லவா. உங்களை நான் செய்த தவறு சிறிதாக இருந்தால் மன்னிப்பதில் என்ன தவறு? சும்மா இது குத்தி அப்போ தான் வெறுப்பு வரும், வாழ்க்கையில் பிரச்சனை வரும், வீண் விடாத வாதம் வரும், தேவையில்லாத ஒரு பிரச்சனை மாற்றி இன்னொரு பிரச்சனை வரும். அனுசரித்து நல்லது எது கெட்டது எது என்று சொல்லி புரிய வைத்து வாழ்க்கையை நடத்துவதே சிறந்தது. நன்றி, வணக்கம்.